ரொம்பவே சத்துக்கள் நிறைந்த உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு தலைவலி ஆகட்டும், கண் பிரச்சனையாகட்டும், அதே போல் கல்லடைப்பு நிறைய பிரச்சனைகளுக்கு இது நல்ல தீர்வு கொடுக்குது. இது நம்ம வீட்டில் எப்படி சுவையாக பண்ணலாங்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம் சேர்த்தா போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை லேசாக பரட்டி விடுங்க. அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நீங்கள் இதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை, இது நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்குள்ள பூசணிக்காய் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதனால் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறமா நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவி எடுத்துருக்கேன். நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம். இஞ்சி போடும்போது இந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா பரட்டி விடுங்க. இந்த பூசணிக்காய் நம்மளுக்கு பித்த அதிகமாக இருக்குன்னா கூட இது குணப்படுத்தக்கூடியது இந்த பூசணிக்காய்ங்க. இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நாம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்ச நம்ம பூசணிக்காயை, மஞ்சள் பூசணிக்காயை சேர்த்துக்கிறோம். இது நல்ல உடல் எடை குறையிறதுக்கு, நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்புகள் குறையிறதுக்கு இது நல்ல ஒரு ரெசிபிங்க. அது கொஞ்சமாக இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இது மஞ்சள் பூசணிக்காய் தலைவலி, ஒற்றை தலைவலி உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே இது நல்ல ஒரு உணவுங்கிறது. பாருங்கள், இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதையே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த காய். பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் செஞ்சிடலாம். ரொம்பவே சத்துக்கள் நிறைந்த பூசணிக்காய் பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.